ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவியிலேருந்து திரும்பியும் உங்களோட நெல்சன். ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவி உங்களோட டிவின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அற்புதர் இயேசு டிவி மூலியமாக நாங்கள் 24 மணி நேரமும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போய் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பல நிகழ்ச்சிகளை ஷூட் பண்ணி உங்களோட வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வரோம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், அற்புதர் இயேசு டிவி தொடர வேணும்னா இது உங்களோட காணிக்கையால் தான் நம்ம தொடர முடியும். ஒரு சில பேர் என்கிட்ட இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என்கிட்ட மட்டும் இல்லை, பல பேர்கிட்ட நெல்சனுக்கு ரொம்ப அதாவது பண்டா காட்டிகிட்டு இருக்காங்க, இல்லைன்னா நெல்சனுக்காக நாங்கள் ஏன் இந்த காணிக்கை கொடுக்கணும்னு. நான் ஒரு ஆயுதம் மட்டும்தான். அற்புதர் இயேசு டிவி கடவுளோட டிவி, இது இயேசு ஆண்டவரோட டிவி. ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் உங்களுக்கே தெரியும், இது நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கை. உங்களோட காணிக்கை மூலியமாக அற்புதர் இயேசு டிவி லட்சக்கணக்கான வீடுங்களுக்கு, ஒவ்வொரு டரோட உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கும், ஒவ்வொரு நபருக்கும் ஆன்மீகத்தில் இன்னும் வளர இயேசு ஆண்டவரோட பெயரால் நாங்கள் இந்த டிவி நீங்கள் கொடுக்குற காணிக்கை இதுக்காக தான். இதன் மூலியமாக நீங்கள் கொடுக்குற காணிக்கை மூலியமாக பல லட்சக்கணக்கான பேரோட வீடுங்களில் பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு, கிறிஸ்துவ படங்க, கிறிஸ்துவ செய்திகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை நாங்கள் 24 மணி நேரமும் கொண்டு வரோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் வீணாக்குறது இல்லை. ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் சேர்த்து வச்சு நாங்கள் மாதமாக நாங்கள் கேபிள் வாடகையும் சரி, எங்களோட ரூம் ரெண்ட்டும் சரி, பல செலவுகளை நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், எத்தனையோ கத்தோலிக்க, எத்தனையோ கிறிஸ்துவ சேனல்கள் இருந்தாலும் எல்லாரும் என்னை போல தான் மாதம் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல தான் இந்த டிவி ஊழியத்தை வளர்க்கவும் தொடரவும் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, நெல்சனுக்கு இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் உங்களோட குடும்பத்திற்கும், நீங்கள் செய்கிற தொழிலுக்கும், உங்களோட வளர்ச்சிக்கும், நீங்கள் ஆண்டவரோட வேலையில் பங்கு எடுக்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் இல்லை, இது செய்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு முந்தின வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண பாருங்கள். இது உங்களோட டிவி. இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மணி ஆர்டர், பேங்க் மற்றும் நீங்கள் சப்போஸ் வர முடியலன்னா கால் பண்ணுங்கள், நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆனால் உங்களோட காணிக்கையில் தான் அற்புதர் இயேசு டிவி தொடர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா இதுதான் உண்மை. ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 80331000000196, bank name Bank of India, bank branch Washerman Pet. State Bank of India, account name Nelson Anthony L, bank name State Bank of India, account number 3078756565, IFSC code SBI N 0001794,
Branch, New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Esu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonAjokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறையை எண்ணில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறையை எண்ணில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறையை எண்ணில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. The grace of our Lord Jesus Christ, and the love of God, and the communion of the Holy Spirit be with you all. இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இந்த மாதத்தின் 16ஆம் தேதி நம்முடைய புனித பெர்னத்துடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகிறோம். மாதத்தின் ஒவ்வொரு 16ஆம் தேதியும் நாம் ஒன்றாக கூடி அன்னை மரியாளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்றும் தொடர்ந்து அதை செய்ய போகின்றோம். Every 16th of the month we have this beautiful young lady Bernadette, for whom we thank God that Saint Our Lady appeared to her 18 times in the grotto of Lourdes. And today also those who are walking to Velankani, they will be blessed. நம்முடைய பாத யாத்திரை குழுவினை நாம் ஆசீர்வதித்து அவளுக்காக இந்த திருப்பலியை நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி இறை பிரசன்னத்தை உணர்வோம். Let us accept our sins. I confess, Almighty God, and to you, my brothers and sisters, that I have greatly sinned in my thoughts and in my words, in what I have done and in what I have failed to do, through my fault, to my most grievous fault. Therefore I ask Blessed Mary, our Virgin, all the angels and saints, and you, my brothers and sisters, to pray for me to the Lord our
May Almighty God have mercy on us, forgive us our sins, and bring us to everlasting life. Amen. Mercy, Lord have mercy, Lord have mercy on us all. Lord have mercy, Lord have mercy, Lord have mercy on us all. Christ have mercy, Christ have mercy, Christ have mercy on us all. Christ have mercy, Christ have mercy, Christ have mercy on us all. Let us pray. Hear us, O God, our Savior, that as we rejoice in commemorating the Virgin Blessed Bernadette, we may be instructed by a loving devotion through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns in the unity of the Holy Spirit, one God forever and ever. Amen. முதல் வாசகம். நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணினும் நீ கடவுள் அல்ல, மனிதனே. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, திருவசனங்கள் 1-10 வரை. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, தீர் நகரின் மன்னனுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்கின்றாய். ஆனால் நீ கடவுளைப் போல அறிவாளியாக இருப்பதாக எண்ணினும் நீ கடவுள் அல்ல, மனிதனே. தானியேலை விட நீ அறிவாளிதான். மறைபொருள் எதுவும் உனக்கு மறைவாய் இல்லை. உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய். உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய். உன் வணிக திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய். உன் செல்வத்தினாலே உன் இதயம் செருக்குற்றது. ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கடவுளைப் போல் அறிவாளி என உன்னை கருதிக் கொள்வதால் மக்களினங்களில் மிகவும் கொடியோரான அந்நியரை உனக்கெதிராய் எழும்ப செய்வேன். அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக உருவிய வாளுடன் வருவர். உன் பெருமையை குலைப்பர், படுகுழியில் தள்ளுவர் உன்னை. கடல் நடுவே மூழ்கி சாவோர் என சாவாய் நீயே. அப்போது உன்னை கொல்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்லுவாயோ? உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் நீ கடவுளாக அல்ல, மனிதனாகவே இருப்பாய். விருத்த சேதனம் செய்யப்படாதவனைப் போல் அந்நியர் கையில் நீ சாவாய். நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதவி: கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நான் சொன்னேன், அவர்களை எத்திக்கிலும் சிதறடிப்பேன். அவர்களது நினைவு மனிதரிடமிருந்து அற்றுப்போக செய்வேன். ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை, இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் திரித்து பேசுவர் என்பதாலும் பகைவனின் பழி சொல்லுக்கு அஞ்சியும் வாளாவிருந்தேன். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. பல்லவி: அவர்கள் புத்தி கெட்ட மக்கள், அவர்களிடம் விவேகம் சிறிதும் இல்லை. ஒரே ஆள் 1000 பேரை துரத்துவதும் 2 பேர் 10,000 பேரை விரட்டுவதும்
அவர்களது பாறை அவர்களை விற்றுவிட்டதல்லோ? அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதாலன்றோ? கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. பல்லவி. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. அவர்கள் ஆற்றல் இழந்து விட்டவர்கள் எனவும், அடிமையோ குடிமகனோ எவனுமில்லை எனவும் காணும்போது ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. பல்லவி. Alleluia, 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 Alleluia. அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் பேறு பெற்ற மரியே நீ வாழ்க. அல்லேலூயா, 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 Alleluia, Alleluia. The Lord be with you. And with your spirit. A reading from the Holy Gospel according to Matthew. Glory to you, O Lord. Chapter 19, verses 23 to 30. Jesus said to his disciples, "Truly I say to you, it will be hard for a rich man to enter the kingdom of heaven. Again I tell you, it's easier for a camel to go through the eye of a needle than for a rich man to enter the kingdom of God." When the disciples heard this, they were greatly astonished, saying, "Who can then be saved?" But Jesus looked at them and said to them, "With men this is impossible, but with God all things are possible." Then Peter said in reply, "Lo, we have left everything and followed you. What then shall we have?" Jesus said to them, "Truly I say to you, in the new world, when the Son of Man shall sit on his glorious throne, you who have followed me will also sit on 12 thrones, judging the 12 tribes of Israel. And everyone has left houses or brothers or sisters or father or mother or children or lands for my sake, for my name's sake, will receive 100-fold and inherit eternal life. But many that are first will be last, and the last will be first." The Gospel of the Lord. Praise to your Lord Jesus Christ. சம்பாத நண்பர்களே, இந்த முக்கியமான ஒரு நாளிலே ஒவ்வொரு 16ஆம் தேதியும் நாம் இந்த நம்முடைய பெர்னடெத்துடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். We have this young saint. She was only 13 years old when she saw Mother Mary, and Mother Mary appeared to her 18 times. 18 முறை இந்த சிறுமிக்கு காட்சி தருகின்றாள் அன்னை மரியாள். அதைத் தொடர்ந்து 35 ஆண்டுகள் வாழ்கின்றார். She died when she was 35. அவர் இறக்கும் பொழுது அவருக்கு 35 வயது. இந்த நல்ல ஒரு இந்த நாட்களிலே இந்த 2 ஆண்டுகளாக ஒரு ஆண்டாக இந்த நினைவு நாளை நாம் கொண்டாடுகிறோம். பல ஆண்டுகளாக இந்த விழாவை நாம் மறந்துவிட்டோம். ஏப்ரல் 16ஆம் தேதி
அதனால்தான் ஒவ்வொரு மாதமும் 16ஆம் தேதி நம் கெபியிலே இந்த வாய்ப்பு நமக்கு தரப்படுகின்றது. அன்னை மரியாளின் கெபியிலே நாமும் பர்னத்தோடு சேர்ந்து இந்த திருப்பலியில் நாம் பங்கேற்கின்றோம். So we have this opportunity, beautiful opportunity to join St. Bernadette. St. Bernadette, when we think of St. Bernadette, what comes to our mind? நாம் இன்று வாசித்த நற்செய்தி இந்த நம்முடைய பர்னடத்துடைய இந்த நாளிற்கு சிறந்த ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை தருகின்றது. என்னுடைய வாசகங்கள் 2வது வாசகத்தில் நான் வாசித்தோம், அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம், செல்வர் விண்ணரசுக்கு செல்வது கடினம் என்று சொல்கின்றார். Very rich people cannot enter the kingdom of heaven, not because of being rich, but because we are blind. When you have money, we are able to forget God. பணம் இருக்கும் பொழுது நம் கடவுளை மறந்து விடுகின்றோம். இந்த வார்த்தைகளை கடவுள் சொல்கின்றார். அதற்கு பிறகு பேதுரு அவரை பார்த்து கேட்கின்றார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்தொடர்ந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கின்றார். கேட்கக்கூடாத ஒரு கேள்வி அது, ஆனாலும் பேதுரு அடிக்கடி கேள்விகளை கேட்பார். St. Peter is asking Jesus, we left everything, what will we get? What will we get? Very stupid question, right? Because once you have God, you don't need anything. But he didn't understand. He didn't understand. And so he keeps on asking, what will I get from this? So Jesus tells him, he is very patient. ரொம்ப பொறுமையாக இயேசு பதிலளிக்கிறார். பேதுருவை பார்த்து மற்ற சீடர்களை பார்த்து அவர் சொல்கின்றார், நான் திரும்பி வரும்பொழுது அந்த நாள் உங்களுக்கு நடுவர்களாய் 12 அரியணைகளில் நீங்கள் வீற்றிருப்பீர்கள். You will be the head of the 12 tribes of the new Israel. என் பெயரின் பொருட்டு, in my name, வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்டு எவரும் 100 மடங்காக பெறுவர். யாராவது எனக்கு என்னுடைய பெயரால் உடைய வீடுகளையோ இதெல்லாம் கடவுளுக்காக நான் கொடுத்து விடுகிறேன் என்று கொடுத்தோம் என்றால், உடைய குழந்தைகளை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால், புனித டான் பாஸ்கோ சொல்வார், உடைய குழந்தைகள் ஒரு குருவாக அவன் மாற வேண்டும் என்று அர்ப்பணித்தீர்கள் என்றால் கட்டாயமாக உங்களுக்கு உணவும் மோட்சமும் கிடைக்கும் சொல்வார். You will have bread and heaven. Don Bosco used to say, if you give your son to the church, you will have bread on your table and you will have heaven. These are the words of St. John Bosco. அதான் இயேசு சொல்கின்றார். இன்று இந்த சிறுமியின் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அவர் வாழ்ந்த கட்டத்திலே ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம், ரொம்ப கஷ்டத்தில். என்னை சந்திக்க வருகின்ற நிறைய பேர் பெண்கள் வருவார்கள், அதை ஏதாவது பெருக்கிற வேலை கொடுங்க. அவங்க அம்மா அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, பெர்னதெட் அம்மாள். என்னடா அவருடைய அப்பாவுக்கு வேலை இல்லை, அவர் வந்து பெரிய மில்லில் வேலை செய்கிறாரு, அரிசி மில்லில், இந்த வீட் ஃப்ளவர் மில்லில் வேலை செய்கின்றார். பட் there is no job after some time. whole places அவருக்கு வேலை இல்லாத நேரத்தில் இந்த அம்மா தான் போய், அவருக்கு ஆக்சிடெண்ட்டில் ஒரு கண்ணும் பார்க்க முடியாமல் போய்விட்டது. அவ்வளோ கஷ்டம் அவங்க குடும்பத்தில். சிறுமிக்கும் ஆஸ்மா, யங் பெர்னடெட் இஸ் ஆஸ்மா, ஆல் த சில்ட்ரன். பள்ளிக்கூடம் கூட செல்ல முடியாத ஒரு சூழல். அவர் தெரிந்த ஒருவர் அவருடைய வீட்டுக்கு அழைத்து செல்லுங்க, உங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு அவங்களுடைய தூர உறவினர் அவரை அழைத்து செல்கின்றார். டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் டேக்ஸ் பெர்னடெட், எங்களோடு வந்து வாழுங்கள் என்று சொல்லி அவளை அழைத்து செல்கின்றார். அவ்வளவு கஷ்டத்தில் வாழ்ந்தவர்கள், அவ்வளவு துன்பத்தில் வாழ்ந்தவர்கள், படிக்கக்கூட முடியாத ஒரு சூழல். அம்மா வந்து வீட்டு வேலை செய்ய போகிறாங்க ஒரு வழி இல்லாமல். ஆனால் கடவுள் அவரை தேர்ந்தெடுத்து இந்த ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவரை, she was born in such a poor family and she was lifted up to the heights. How she is lifted up by God. கடவுள் அவரை, அன்னை மரியாளை எவ்வாறு உயர்த்தினாரோ அதுபோன்று லூர்து அந்த சாதாரண ஒரு கிராமம் 1858ஆம் ஆண்டு முதல் முறையாக காட்சி தருகின்றார். 11ஆம் தேதி பிப்ரவரி 11ஆம் தேதி. அந்த காலகட்டத்தில் அந்த 1858ஆம் ஆண்டு சிறிய ஒரு கிராமம், யாருக்கும் தெரியாத ஒரு கிராமமாக இருந்தது. டுடே nobody knew what is Lourdes. Today you say Lourdes, the whole world knows. உலகெங்கும் லூர்து என்று சொன்னாலே
நிறைய பேருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ஆலயம் உள்ளது, அங்கு அன்னை மரியாள் இந்த பெர்னதெத்துக்கு காட்சி கொடுத்தாள் என்று. கடவுளின் வார்த்தை, அந்த வார்த்தையை தான் என்று நாம் கேட்டோம். எனக்காக நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தீர்கள் என்றால் பல மடங்காக நீங்கள் அதை பெறுவீர்கள், முதலிலே மோட்சத்திலே. அதனால்தான் பெர்னதெத்துக்கு அன்னை மரியாள் சொல்கின்றாள், இந்த உலகத்திலே நீ கஷ்டப்படுவாய், துன்பப்படுவாய், ஆனால் மறு உலகத்திலே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாய். You will be a lot of suffering in this life, but you will be very happy in heaven. This is the promise. The same thing Jesus said today. You left everything for me, you will be kings in my kingdom. You will be kings in my kingdom. Bernadette gave up everything for God. எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறார். கடைசியில் வீட்டையும் அந்த காட்சி கொடுத்த பிறகு அவங்களுடைய குடும்பமும் கடவுள் உயர்த்துகின்றார். ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கின்றது, அவருக்கு நல்ல ஒரு வீடையும் கொடுக்கின்றார்கள். கஷோ என்று சொல்வார்கள். அந்த பாலடைந்த ஒரு வீட்டிலே, வீடு இல்லாத அந்த சூழலில் அந்த பாலடைந்த ஒரு இடத்துல தங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் அன்னை மரியாள் அவரை உயர்த்துகின்றார், குடும்பத்தையும் உயர்த்துகின்றார். கடவுள், ஏனென்றால் அவள் கடவுளுக்கு கொடுத்தார்கள். தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணமாக்கி போய் கான்வென்ட்டில் சேருகின்றார். ஆனால் அருட் சகோதரியாக நான் மாற வேண்டும் என்று கான்வென்ட்டுக்கு போகிறாங்க. எல்லாவற்றையும் திறந்து விட்டு அவ்வளோ அவங்கள பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள். இந்த மாதிரி மக்கள் வருகின்றார்கள் என்று அவர் எல்லாவற்றையும் கடவுளுக்காக விட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. எல்லாவற்றையும் விட்டு தனியாக அந்த கான்வென்ட், நெவாஸில் உள்ள கான்வென்ட்டுக்கு செல்கின்றார். மடத்துக்கு சென்று மடத்திலே யாரும் பார்க்க முடியாத ஒரு இடத்திலே தங்கி அவர் தனிமையில் இருக்கின்றார். அன்பாத நண்பர்களே, கடவுளின் வார்த்தையை கேட்போம், கடவுளின் வார்த்தைக்கு நாம் செவி மடுப்போம். கடவுள் சொல்வது, நான் இந்த உலகத்தில் உங்களுக்கு துன்பங்கள் கொடுத்தாலும், உங்களுக்கு பணம் இல்லாவிட்டாலும், நீங்கள் என்னை எனக்காக வாழ்ந்தீர்கள் என்றால் நான் உங்களை கைவிட மாட்டேன். ஆனால் கடவுளுக்காக வாழணும், முழுமையாக வாழ்ந்தோம் என்றால் கடவுள் நம்மை கைவிட மாட்டார். அதனால்தான் கடவுள் பணக்காரர்களை பிடிக்காதல்ல, ஆனால் பணக்காரர்கள் பணத்துக்கு மட்டும் நாம் வாழ்ந்தோம் என்றால் கடவுள் பிடிக்காது. சரி, கடவுள் பணம் கொடுத்துருக்காரா, நல்ல வசதியை தந்திருக்கின்றாரா, அதற்காக வாழாமல் நாம் அதையும் நாம் கடவுளுக்காக பயன்படுத்தினோம் என்றால் கடவுளின் அன்பை நாம் பெறுவோம். ஸோ காட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் ரிச் பீப்புள், பட் காட் இஸ் ஆன் த சைட் ஆஃப் த புவர். That is very clear from the life of Bernadette and all the people to whom Our Lady appeared. நான் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த எல்லா புனிதர்களும் எல்லாமே ஏழைகள் தான். யாரும் பணக்காரங்களுக்கு காட்சி கொடுத்ததாக சரித்திரமில்லை. யாருக்கெல்லாம் காட்சி கொடுத்தது எல்லாரும் ஏழை தான். கௌதலூப்பே மெக்சிகோவிலும் ஏழை சாதாரண மனிதன், அவருக்கு காட்சி தருகின்றார்கள். ஃபாத்திமாவிலும் ஏழைகளுக்கு காட்சி கொடுக்கின்றார். ஸோ மேரி ஆல்வேஸ் சூஸஸ் பிகாஸ் தேர் ஆல்ரெடி சஃபரிங் ஆன் earth, ஸோ டு ஹெல்ப் தெம். சொந்த நண்பர், இந்த நல்ல நாளிலே நாம் அன்னை மரியாளுக்கும் நம்முடைய புனிதர் பெர்னதெத்துக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். Let us thank God and if you live for God, God will live for you. நாம் கடவுளுக்காக வாழ்ந்தோம் என்றால் கடவுள் நம்மை கட்டாயமாக உயர்த்துவார், நம்மோடு இருப்பார். இதை நம்பிக்கை கொண்டு நாம் இப்பொழுது இந்த நவனா ஜெபத்தை ஆங்கிலத்தில் சொல்வோம். First we will say the novena in English, then afterwards after communion in Tamil. Please stand. Let's say together, dear Saint Bernadette, chosen by God as a channel of His graces and blessings, and through your humble obedience to the requests of our Blessed Mother Mary, you gain for us the miraculous waters of spiritual and physical healing. We implore you to listen to our pleading prayers that we may be healed of our spiritual and physical imperfections. Place our petitions in the hands of our Holy Mother Mary, so that she may place them at the feet of her beloved Son, our Lord and Savior Jesus Christ, that He may look on us with mercy and compassion. Let us make our special petitions today. Help, O dear Saint Bernadette, to follow your example, so that irrespective of our own pain and suffering,
we may always be mindful of the needs of others, especially those whose sufferings are greater than ours. As we wait the mercy of God, remind us to offer up our pain and suffering for the conversion of sinners and in reparation for the sins and blasphemies of mankind. Our response will be, Saint Bernadette, teach us to serve and to pray. Saint Bernadette, teach us to serve and to pray. In Lourdes, experience the joys and trials of family life. Saint Bernadette, teach us to serve and pray. You saw Mary 18 times at the rock. Saint Bernadette, teach us to serve and pray. You called the sinners to penance. Saint Bernadette, teach us to serve and pray. You called the priests to edify the church of God. Saint Bernadette, teach us to serve and to pray. You called the pilgrims to come in procession. Saint Bernadette, teach us to serve and to pray. You reported the name of Mary as Immaculate Conception. Saint Bernadette, teach us to serve and to pray. You desired ardently to receive the body of the Lord. Saint Bernadette, teach us to serve and to pray. You knew shame and suspicion, mockery and humiliation. Saint Bernadette, teach us to serve and to pray. You bore witness to what you saw and believed with such determination. Saint Bernadette, teach us to serve and to pray. You answered the call of the Lord. Saint Bernadette, teach us to serve and to pray. Let us pray together. O ever Immaculate Virgin, Mother of Mercy, help the sick, refuge of sinners, comforter of the afflicted, you know my wants, my troubles, my sufferings. Look upon me with mercy. When you appeared to Saint Bernadette in the grotto of Lourdes, you made it a privileged sanctuary where you dispense your favors and where many sufferers obtain the cure of their infirmities, both spiritual and corporal. I come therefore with unbounded confidence to implore your maternal intercession. My loving Mother, obtain my request. I will try to imitate your virtues so that I may one day share your company and bless you in eternity. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among all women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Holy Saint Bernadette of Lourdes, Pray for us. Our Lady of Lourdes, pray for us. We break this bread to share in the body of Christ. We break this bread to share in the body of Christ. Though we are many, we are one body, because we all share in one bread. Though we are many, we are one body, because we all share in one bread. We drink this cup to share in the body of Christ. We drink this cup to share in the body of Christ. Though we are many, we are one body, because we all share in one bread. Though we are many, we are one body, because we all share in one bread. We break this bread to share in the body of Christ. We break this bread to share in the body of Christ. Though we are many, we are one body, because we all share in one bread. Though we are many, we are one body, because we all share in one bread. Because we all share in the body of Christ. We break this cup to share in the body of Christ. Though we are many,
because we all share in one bread. Though we are many, we are one body, because we all share in one bread. We all share in one bread. Pray, my dear brothers and sisters, that our sacrifice may be acceptable to God, the Almighty Father. May the Lord accept the sacrifice in your hands for the praise and glory of His name, for our good and that of all His holy church. As we proclaim your wonders, O Lord, in the Virgin Blessed Bernadette, we humbly implore your majesty that as the merits are pleasing to you, so too our dutiful service may find favor in your sight, through Christ our Lord. Amen. The Lord be with you. And with your spirit. Lift up your hearts. We lift them up to the Lord. Let us give thanks to the Lord our God. It is right and just. It is truly right and just, our duty and our salvation, always and everywhere to give you thanks. Lord, Holy Father, Almighty and Eternal God, for the saints who consecrated themselves to Christ for the sake of the kingdom of heaven, it is right to celebrate the wonders of your providence, by which you call human nature back to its original holiness, and to bring into experience on earth the gifts you promised in the new world to come. And so with all the angels and saints we praise you, as without end we acclaim. Holy, 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 Lord of power and God of might. Heaven and earth are filled with glory, sing Hosanna evermore. Blessed and holy, He who comes from God on high. Praise your voices, sing His glory, praise His name forevermore. நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களை இந்த பீடத்திற்கு கொண்டு வருவோம். Let us bring all our special prayers and offerings to this Eucharist. Today is Thanksgiving Mass. நன்றியது திருப்பலியாக ஷீட்டல், கெவின், Esther Helen Fernandez family, Velangani and Joseph on their 16th wedding anniversary, Anne Velangani, Father Arthur groups, CJ Mary Flora, சிறப்பு கருத்துகளுக்காக ஜூடி, ஆண்மேடை பாட்சிக்காக Mirna Fernandez, Polina Di Rosario, Garvin and May D'Souza, Mary Constance Soft, Desmond Anthony Soft, Geraldine Fernandez, deceased members of Doyle's and McGee's family, PC Matthew, Kunjamal Matthew, Gerald David, Reverend Father Albert Raj, Maria Rosamar, Alfred Burrows, Jivaraj Pillai, Thomas, Elizabeth Thomas, J. Kugan Aloysius. வானக தந்தை நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று ஆகிய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்கொப்பு கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஊழியம் பெரிய தகுதலை ஏற்றுக்கொண்டே நினைவுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தலும் எங்கள் அனைவரும் அன்பின் நிறைவை அடைய செய்தலும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிடும். இறைவின் கன்னித்தான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர் ராயப்பர் சின்னப்பர், புனித தோமா, புனித பெர்னதெத், புனித ஜான் பாஸ்கோ, புனித டொமினிக் சாவி, புனித அந்தோனியார் மற்றும் உலகில் முக்கோந்தராயதராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியில் பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் அப்போஸ்தலருக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சுவின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவள்ளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். Away
இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர், பேறு பெற்றோர். என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். என்னில் உரைகின்றார், இன்பம் எனக்கு தருகின்றார். இறைவன் என்னில் உரைகின்றார், இன்பம் எனக்கு தருகின்றார். அன்பும் அருளும் பொழிகின்றார். அன்பும் அருளும் பொழிகின்றார். என்னை முழுதும் ஆழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல,
என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். உயிரும் உடலும் போலவே மலரும் மனமும் போலவே, உயிரும் உடலும் போலவே மலரும் மனமும் போலவே, யாழும் இசையும் போலவே, யாழும் இசையும் போலவே, வாழும் இறையில் ஒன்றிப்போம். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். அன்பார்ந்த நண்பர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் திருப்பலி முடிந்தவுடனே இந்த ஜூபிலி ஆண்டுக்காக நற்கருணை ஆராதனையும் லூக்கா நற்செய்தி வாசிக்கின்றோம். இது தொடர்ந்து நடைபெறும். வருகின்ற நாட்களிலே 29ஆம் தேதி பல இடங்களிலே வேளாங்கண்ணி அன்னை கொடியேற்றுவோம். அதைத் தொடர்ந்து இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பீட சிறுவர்கள் புனித வாயில் மூலமாக நுழைந்து ஜூபிலி ஆண்டை கொண்டாடுவார்கள். வருகின்ற 28ஆம் தேதி எல்லா ஆசிரியர் பெருமக்களையும் நாங்கள் எருக்கஞ்சேரி புனித சூசையப்பர் ஆலயத்திற்கு வரவேற்கின்றோம். மதியம் 2:30 மணியிலிருந்து ஒரு விழாவானது உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாரெல்லாம் இந்த பணி செய்கின்றீர்களோ, டீச்சிங், உங்கள் அனைவரையும் சென்ட் ஜோசப்ஸ் நம்முடைய மறைவட்ட பங்கில் சார்ந்த எல்லா ஆசிரியர்களும் ஒன்றாக சேர்கின்றோம். உங்கள் அனைவரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை செய்கிறவங்க, கார்ப்பரேஷன் ஸ்கூல் எல்லாரும் வரலாம். அதற்கு உங்கள் அனைவரும் நாங்கள் வரவேற்கின்றோம். செப்டம்பர் 11ஆம் தேதி நாம் சிறப்பாக டாக்டர்ஸ், நர்சஸ், நோயுற்றவர்கள் எல்லாரும் அது நோயாளிகள் நாளாக நாம் கொண்டாடப் போகின்றோம். So on 11th September we will be celebrating as a day for the sick, special blessing for the sick. So all the people you know who are sick, we can bring them on September 11th. They will come through the holy door and be blessed. எழுந்து நிற்போம். புனித பெர்னடிக்ட் நவநாள் ஜெபம். அன்புமிக்க இறைவா, மீட்பளிக்கும் அருட்சாதன உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவன் அன்னியாகிய புனித கன்னிமரியாளுக்கு வணக்கத்துடன் விழா கொண்டாடும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றும் துய்த்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். கடவுளின் கொடைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் வாயிலாக தேர்ந்து கொள்ளப்பட்டு இது தாழ்ச்சிமிகு கீழ்ப்படிதனால் தேவனை மரியாளின் சொற்படி ஆன்மீக மற்றும் உடல் நோய்களை குணமாக்கும் நீர் ஊற்றினை எமக்களித்த புனித பெர்னடிக்டே, எங்கள் ஆன்மா மற்றும் உடல் குறைகளை குணமாக்க நாங்கள் உம்மை நோக்கி அன்றாடும் ஜெபங்களை தயவாய் கேட்டருளும். எங்களது விண்ணப்பங்களை அன்னை மரியாளின் திருக்கரங்களில் கொடுத்தருளும். அவரும் அவற்றை தமது அன்பு மகனும் எமது ஆண்டவரமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் சமர்ப்பித்து அவரது இரக்கத்தையும் பரிவையும் பெற்று தருவாராக. நம்முடைய விண்ணப்பங்களை மௌனமாக சமர்ப்பிப்போம். புனித பெர்னடிக்டே, உமது முன்மாதிரியை பின்பற்றி நாங்களும் எங்களது தேவைகள் மற்றும் துன்பங்களை பொருட்படுத்தாமல் பிறகு தேவைகளுக்காக, குறிப்பாக எங்களை விட அதிகம் துன்புறுவோருக்காக ஜெபிக்க உதவி புரியும். நாங்கள் இறைவனின் இரக்கத்திற்காக காத்திருக்கும் இவ்வேளையில் எங்களது வேதனைகளையும் துன்பங்களையும்
பாவிகள் மனமாற்றத்திற்காகவும் உலக மாந்தரில் இணைந்த அவமானங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்புக் கொடுக்க நினைவூட்டும். நாம் சொல்ல வேண்டிய பதில்: ஜெபிக்கவும் சேவை புரியவும் கற்றுத்தாரும். ஜெபிக்கவும் சேவை புரியவும் கற்றுத்தாரும். லூர்து நகரிலே குடும்ப வாழ்வின் இன்பத் துன்பங்களை அனுபவித்த புனித பெர்னதெத்தே, ஜெபிக்கவும் சேவை புரியவும் கற்றுத்தாரும். கற்பாறை நடுவிலே அன்னை மரியாளை 18 முறை காணும் வரம் பெற்ற புனித பெர்னதெத்தே, ஜெபிக்கவும் சேவை புரியவும் கற்றுத்தாரும். பாவிகளை தவம் செய்ய அளித்த புனித பெர்னதெத்தே, ஜெபிக்கவும் சேவை புரியவும் கற்றுத்தாரும். இறைவனின் திருச்சபையை நல்முறையில் வளர்க்க குருக்களை அளித்த புனித பெர்னதெத்தே, ஜெபிக்கவும் சேவை புரியவும் கற்றுத்தாரும். திரு யாத்திரை பவனியாக வருமாறு அழைத்த புனித பெர்னதெத்தே, ஜெபிக்கவும் சேவை புரியவும் கற்றுத்தாரும். அன்னை மரியாளின் பெயர் அமல உற்பவி என்பதை வெளிப்படுத்திய புனித பெர்னதெத்தே, ஜெபிக்கவும் சேவை புரியவும் கற்றுத்தாரும். இயேசுவின் திருவுடைய மிகுந்த பக்தியோடு பெற விரும்பிய புனித பெர்னதெத்தே, ஜெபிக்கவும் சேவை புரியவும் கற்றுத்தாரும். நிந்தை, அவமானம், சந்தேக பார்வை, துன்பம் அனைத்தையும் தாங்கிக் கொண்ட புனித பெர்னதெத்தே, ஜெபிக்கவும் சேவை புரியவும் கற்றுத்தாரும். நீர் கண்டதையும் விசுவாசத்தையும் அயரா ஆர்வத்துடன் சாட்சியம் அளித்த புனித பெர்னதெத்தே, ஜெபிக்கவும் சேவை புரியவும் கற்றுத்தாரும். இறைவனின் அழைப்பிற்கு முழு உள்ளத்தோடு தன்னை அர்ப்பணித்த புனித பெர்னதெத்தே, ஜெபிக்கவும் சேவை புரியவும் கற்றுத்தாரும். ஜெபிப்போமாக. சேர்ந்து சொல்வோம். என்றும் கன்னியான மரியே, இரக்கத்தின் தாயே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, பாவிகளின் அடைக்கலமே, துன்புறுவோரின் தேற்றருவே, எனது தேவைகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் நீர் நன்கு அறிவீர். மது கருணை பார்வை என் மீது பொழிவீராக. லூர்து நகர் கேபியில் புனித பெர்னதெத்திற்கு காட்சியளித்ததன் மூலம் உமது அருள் வரங்களை பொழிந்து ஆன்மா மற்றும் உடல் நோயால் வருந்தும் அனைவருக்கும் குணம் கொடுத்து வருகின்றேன். அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நானும் பரிந்துரையை நாடி வருகின்றேன். என் அன்பு தாயே, எனது விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. நானது நற்பண்புகளை கடைபிடித்து உம்மோடு ஒரு நாள் விண்ணக பேரின்பத்தில் பங்கு கொள்ள வரம் தாரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித பெர்னதெத்தே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் இறைவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். சென்வாமக்கு நன்றி. இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்கள் பாத யாத்திரை குழு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு வருடமும் மன மகிழ்ச்சியோடும் மன சந்தோஷத்தோடும் நிறைவான ஆசையோடும் வழி அனுப்பும் எங்கள் பங்கு தந்தை அவர்களுக்கு எங்கள் பாத யாத்திரை தலைவர் திரு தாமஸ் அவர்கள் மலர் கொடுத்து தனது மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பார். அனைவரும் கரகோஷத்துடன் இருக்கிறம் தட்டி நம் நன்றியை தெரிவிப்போம். பாத யாத்திரை சகோதரர்கள் அனைவரும் முன் வந்து பேஜை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். So those who are walking, even English speaking people, if you want blessing, you can come forward.
If they don't come, you tell me. You phone me, I'll call the minister. Okay. Okay. Thanks, Claire, so much. நம் தந்தையாகிய அன்பும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் அன்பு உங்களோடு என்றும் இருப்பதாக ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையை நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்த எல்லைக்குள் வலம் வந்து இவை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் எங்களுடைய அன்னையின் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலை நன்றி உணர்வோடும் பெரும் மகிழ்வோடும் மக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றுமை நோக்கிய வண்ணமே நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, இது அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசிர்வதியும். இது பவனி வரும் இடமெங்கும் இறையாற்றல் செயல்படுவதாக.
உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம்முடைய பயணிகளுக்கு நாம் ஜெபிப்போம். திருப்பயணமாக செல்லும் நம்முடைய பங்கு மக்கள் மற்ற நண்பர்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காகவும், மனமாற்றத்துக்காகவும், நல்ல வாழ்க்கைக்காகவும், நல்ல கிறிஸ்துவ சாட்சிய வாழ்க்கைக்காகவும் ஜெபிப்போம். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, நாமம் அச்சுக்கிறதா, ராஜ்யம் வருக, சித்தம் பரலோகத்தில் சேர்க்கிறது போல தினம் செய்யப்படுவதாக. எங்கள் அனைவரும் உணவை எங்களுக்கு அளித்தல், தீமை செய்வதில்லை நானும் கொடுப்பது போல எங்கள் பாவங்களை பெற்ற சோதனை வருவதாக தீமை ரட்சித்தல். அருளை இந்த மரியை வாழ்க, கர்த்தருடைய நீட்டங்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவர். இந்த திருவயிற்றின் கனியாய் இயேசும் ஆசிரியக்கப்பட்டவர். ஜிஷ்டமரியாய் சுரேஷுடைய மாதாவை பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுது மேல் மனிதர்கள் வேண்டிக்கும். பிதாவுக்கும் சனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு இந்த தேரையும் உங்களையும் இந்த சிறுவத்தையும் ஆசிரியத்தை அனைவரும் பாதுகாப்பாராக. பிதாசுடன் பரிசுத்தாவின் பெயராலே. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த சீமா உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். நான் 9 வருஷமாக கண்டினியூ போயிட்டுருக்கேன். இந்த வருஷம் போக முடியல. இப்போ நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக போயிட்டு அம்மாக்கிட்ட போயிட்டு சந்தோஷமாக வரணும் எல்லோரும் அப்படின்ட்டு மாதா வேண்டிக்கிறேன்.
வாட்ஸ்அப் எனக்கு வாட்ஸ்அப் நான் ஏதாவது பேசணும் ஏதாவது பேசுங்களேன். மாதாவோட 18வது வருஷம், மாதாவோட 18வது ஆண்டு பாத யாத்திரை நாங்கள் துவக்கி இப்பொழுது தேர் பவனி வந்து போய் கொண்டிருக்கிறது. எங்களுடைய மாதாவோட கருணையால் எங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் நாங்கள் மன நிறைவோட பல கஷ்டங்களை அந்த அம்மா இடத்துல சொல்லி எங்களுடைய துன்பங்களை நிறைவேற்றுறதுக்காக பாத யாத்திரையாக 18வது வருஷமாக நாங்கள் நடப்பாதை பயணம் தொடங்கியிருக்கிறோம். எங்களில் எவ்வளோ பேருக்கு சில நன்மைகளையும் சில கஷ்டங்களையும் எங்களை போக்கியிருக்கிறாங்க. இன்னமும் சில துன்பங்களையும் துயரங்களையும் போக்க வேண்டும் என்று நாங்கள் நடப்பாதையாக பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் சொல்லுங்கள், சும்மா ஒரு வார்த்தை சொல்லுங்கள். சார் ஸ்டார்ட் பண்ணிட்டா? தோஸ்தரம் வில்சன். நான் வந்து இந்த பாத யாத்திரை இது 4வது வருஷம். 3 வருஷமாக போனேன். எந்த கஷ்டமும் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வந்தேன். இந்த வருஷம் எங்கள் குடும்பத்தோடு வந்துட்டு என்னை வழி அனுப்ப வந்திருக்காங்க. இதுக்கு கோடான கோடி நன்றி. மாதாவுக்கு மரியே வாழ்க. ஜெயந்தி, எங்கள் வீட்டு கணவர் போகிறார். வா இங்கே சொல்லு. இப்போ சொல்லு அந்த மாதிரி. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. என்னுடைய கணவர் வந்து பாத யாத்திரையாக வேளாங்கண்ணிக்கு செல்கிறார். அதை வழி அனுப்புறதுக்காக வந்திருக்கிறோம். நல்லபடியாக வழியெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியாக போய் சேர்ந்து மாதாவை தரிசிச்சுட்டு வீடு வந்து சேரணும். மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ். ஓகே. நாங்கள் வந்து வருஷம் இங்கே மாதா கோயிலுக்கு வரோம். எங்கள் பங்கு இந்த பங்கு தான். வருஷம் வரும்போது ஒரு விண்ணப்பம் எழுதி கொடுப்போம். எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கு எங்களுக்கு. இந்த வருஷம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நடந்து போகிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் எழுதி கொடுக்குற எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு. எனக்கு கன்சீவ் ஆகும்போது ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. அப்போ நான் மாதாவுக்கு வேண்டி காணிக்கை வச்சேன். காணிக்கை லெட்டர் எழுதி அமிச்சேன். அப்போ எனக்கு சுகப்பிரசவம் நடந்தது. ஸோ மரியே வாழ்க. எங்களை ஃபோட்டோ எடுத்து டப்பிங்லாம் வேறு மாதிரி குத்துறக்கூடாது. ஓகே ஓகே. ஏசி டிவி ரசிகர்களுக்கு என் அன்பார்ந்த மாலை வணக்கம். இப்போது நாம் அமர்ந்து கொண்டிருப்பது லூர்து மாதா திருக்கோயிலின் திருத்தலத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் பாத யாத்திரையானது இப்பொழுதுதான் தொடங்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த பாத யாத்திரை நல்ல முறையாக செல்கின்ற பக்தர்கள் அனைவரும் சிறப்பான முறையில் நடந்து சென்று அன்னையின் தரிசனத்தை கண்டு அவர்கள் மனமாற அன்னையின் ஆசிரியை பெற வேண்டும் என்று நாம் அனைவரும் அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த பாத யாத்திரையானது அவர்களுடைய ஒருத்தல் முயற்சிக்காக மேற்கொள்ளப்படுகிறது. அவர்கள் தங்கள் அடைந்த அன்னையின் ஆசீர்வாதத்திற்காகவும் அன்னையிடம் பெற்ற அனைத்து நலன்களுக்காகவும் அவர்கள் செலுத்துகின்ற ஒரு சிறு காணிக்கை தான் இது. அன்னையின் முன்பாக நாம் செய்கின்ற இந்த காணிக்கையானது நாம் மேற்கொள்கின்ற இந்த பாத யாத்திரையானது சிறப்பான முறையிலே அமைந்து பாத யாத்திரை செல்கின்ற அனைவரையும் ஆசீர்வதிப்பாக நீங்களும் அன்னையிடம் மன்றாடி அவர்களின் பாத யாத்திரை சிறப்பான முறையில் அமைவதற்கு நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த டேட்டு இன்று 2016 வருடம் இந்த மாதம் 9ஆம் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாங்கள் இங்கிருந்து புறப்படுகிறோம். இந்த பாத யாத்திரை வந்து சிறப்பான முறையில் அமைவதற்கு அனைவரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ள நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம்.
Yes, friends, you are watching Arpudar Yesu TV. Arpudar Yesu TV means miraculous Jesus. Arpudar Yesu TV, a TV which works for the Catholic Church, works for the people who have talent. I request you to support Arpudar Yesu TV, which means Miraculous Jesus TV, so that we can take the word of God using media, young talent to the goal. So, requesting for your support, help. The bank details, address, phone number, the website address is given below, so that you can call, write, or let us know your feedback, as well as support us so that we can take the word of God through media and work together as one team. Thank you. Your Nelson Anthony Joachim from Arpudar Yesu TV. Thank you. Hello friends, உங்களோட Arpudar Yesu TV ல திரும்பியும் நெல்சன். Friends, Arpudar Yesu TV உங்களோட டிவி. இது அற்புதர் இயேசு டிவி மூலியமாக இருக்கிற டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்காக, இளைய சமுதாயத்துக்காக மீடியா மூலியமா நாங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை நாங்கள் கொண்டு உங்களோட வீட்டுக்கு வரோம். ஸோ இந்த அற்புதர் இயேசு டிவி வந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. இதை நம்ம சேர்ந்து நம்ம ஒரே டீமாக நாங்கள் சேர்ந்தோம்னா நிச்சயமாக இப்போ நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்குற போல நாங்கள் இன்னும் அதிகமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோ. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நேம் ஜீசஸ் ஹெல்ப்ஸ், அக்கவுண்ட் நம்பர் 8033101196, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் பிரான்ச் வாஷர்மேன் பெட். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல், பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 300787565565, IFSC கோட் SBI N 0001794, பிரான்ச் நியூ வாஷர்மேன் பெட். அட்ரஸ் ஃபார் மணி ஆர்டர், DD and செக். அற்புதர் இயேசு டிவி 56/11 ஆவூர் முத்தையா ஸ்ட்ரீட், நியூ வாஷர்மேன் பெட், சென்னை 81. கான்டாக்ட் நம்பர்ஸ் 8148912933, 9789866627 and 9790721603. இமெயில் ஐடி nelsonajoakim@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.